இப்போலாம் ஈவினிங் டைம் தான் எனக்கு தூக்கமே வருது. இன்றைக்கெலாம் கைப்பிள்ள தூங்கிறாதடா அப்படின்னு எந்திரிச்சு க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கியாச்சு. லைட்டாக கிச்சனே ஹாலையை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு மாடியில் போய் ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு. இன்றைக்கி வெயிலே இல்லை. காலையில் காய போட்ட அரிசி காயவே ரொம்ப டைம் ஆச்சு. படியில் அளந்து பார்த்தேன், கரெக்டாக 2 படி வந்தது. ஆனால் கடையில் கிலோ கணக்குக்கு தானே காசு வாங்குவாங்க. நாளைக்கு கடையிலே போய் அளந்துக்கலாம் அப்படின்னு அள்ளி வச்சிட்டேன். அப்படியே ஈவினிங் தலையில் எண்ணெயை வச்சு தலை குளிச்சுட்டு ரோஸ்மெரி வாட்டர் 1 மந்த் யூஸ் பண்ணேன். முடிஞ்ச 1 மந்த் ஆச்சு. செல்வா இருந்தான்னு வாங்கி தர மாட்டேன்றான். இன்றைக்கி தான் பார்த்தேன் வாட்டர் பாட்டில் தேவைப்படுச்சு. அதனால் கொஞ்சோண்டு இருந்தது, அப்படியே யூஸ் பண்ணிட்டு பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு சாப்பாடு செல்வா வந்ததுக்கப்புறம் சுட சுட சமைச்சிக்கலாம் அப்படின்றதே. பார்த்தா பாப்பா ஃபோன் பண்ணி நான் வர ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டான். அது வரை நம்மளால் பசி தாங்க முடியாது அப்படின்னு காலையில் வச்ச புளிக்குழம்பு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிச்சனையே அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் துவைச்ச ட்ரெஸ்ஸு கொஞ்சமாக தானே இருந்தது, அதையும் அப்படியே மடித்து வச்சாச்சு. ஏன்னா இது ஒரு வேலையாக நாளைக்கு இருக்கும்ல, அதனால் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு லைட்டாக மாடியில் வாக்கிங் போயிட்டு தூங்க வேண்டியது தான்.